அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். புதுமண தம்பதியர் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வீட்டுக்கு மேல கொடி ஏத்தி நாம் தமிழர் கட்சிக்கு தன்னுடைய ஆதரவு தெரிவிச்சது அப்படின்றது இணையத்தில மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியிருக்கு. இது குறித்த டீட்டெயில் முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு புதுமண தம்பதியர் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போறதும், அதற்கு பிறகு வெளியூர்களுக்கு போறதும் ரொம்பவே சர்வசாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி மேல அவங்க அன்பு வச்சிருந்தாங்க அப்படின்னா, கல்யாணத்த முடிச்ச கையோட அவங்களுடைய வீட்டுடைய மொட்டை மாடிக்கு வந்து நாம் தமிழர் கட்சி கொடி ஏற்றி, அவங்க இருவருமே நாம் தமிழர் கட்சியில இணைந்தது அப்படின்றது ட்விட்டர்ல நம்பர் 1 ட்ரெண்டிங்க பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இணையத்தில அதிக அளவுல பகிரப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அது எப்படி இருவருமே கல்யாணம் ஆகிய முதல் நாளே நாம் தமிழர் கட்சியில இணையத குறித்து பேசியிருப்பாங்க அப்படின்னும், அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி மேல அவங்க அன்பு வச்சிருக்காங்களா அப்படின்னும் அனைவராலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாக பார்க்கப்படுது. பிற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பணத்துக்காகவும், பதவிக்காகவும் மட்டுமே அந்த கட்சியில இருப்பாங்க அப்படின்றதுக்கு நெறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சியில மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, மக்கள் அவங்களாகவே அன்பு கொண்டு நாம் தமிழர் கட்சியில இணையணும் அப்படின்னு நெனைக்கிறதும், அவங்களுடைய கை காச போட்டாவது நாம் தமிழர் கட்சிய வளர்க்கணும் அப்படின்னு நெனைக்கிறதும், இதுவரைக்கும் அரசியல் கட்சிகள்ல பார்க்கவே முடியாத விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா, திமுக கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களுமே நாம் தமிழர் கட்சி மேல கடுமையான கோபம் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா காலகாலமாக இருக்க கட்சியாக 2 தீக கட்சிகள் இருந்தாலுமே, இந்த கட்சிகள்ல இப்படி விசுவாசமான தொண்டர்கள் இல்லையே அப்படின்ற ஒரு கவலை 2 கட்சிகளுமே இருக்க தான் செய்யுது. அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியை விட நாங்க தான் ஆளுமை மிக்கவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக கட்சியில கூட பார்த்தீங்கன்னா, கட்சி பெரிய அளவுல இல்ல அப்படின்னாலும், அது ஒரு வலிமை மிக்க கட்சி அப்படின்றதுனாலயும், பணக்கார கட்சி அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பாஜக கட்சியில இணைந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பணம், பேர், புகழ் அப்படின்னு எதிலயுமே உயராத ஒரு பின்தங்கிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி மக்கள் இந்த அளவுக்கு ஆதரவு குடுக்குறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் யாருக்குமே புரியாத ஒரு புதிராக தான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒற்றை நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் தான் பார்த்தீங்கன்னா, சீமான் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. அவருடைய தமிழ் பேச்சினால தான் நாங்க இந்த அளவுக்கு அவர் மேல பிரியம் கொண்டு இருக்கோம் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அவருடைய அரசியல் கொள்கைகள் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய சிந்தனையுமே இல்லாத ஒரு விஷயமாக இருக்கு. இப்படிப்பட்ட சிந்தனை உள்ள ஒரு தலைவர் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாரு அப்படின்னா, தமிழ்நாடு நிச்சயமாக வல்லரசாக மாறும் அப்படின்னு விஜயகாந்த் சொல்ற மாரி மக்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாற்றத்தை விரும்பக்கூடிய நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு தான் தங்களுடைய ஆதரவு குடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபர்கள் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது இணையத்தில அதிக அளவுல பகிரப்பட்டு நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய விளம்பரமாகவே மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த புதுமண தம்பதி பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.